ஜேர்னலிசமே என்னன்னா ஒடுக்கப்பட்டவங்களோட குரலாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சியோட குரலாக இருக்க வேண்டிய வேலை நம்ம கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பெண் நிர்வாகிகளுக்கே நாம் இப்போ பொலிட்டிக்கலாக பேச வரணும்னு நினச்சா கூட இல்லை வீடியோ போட பயப்படுறாங்க, டிபி வைக்க பயப்படுறாங்க. நான்லாம் அந்த காலத்துலேயே டிபி வச்சவன். இதில் இவங்க தான் வந்து பெண்ணிய போராளிகள், பெண்ணியத்தை வந்து காக்கிறோம், சமூக நீதி, பெரியாரிசம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பையன் வந்து தளபதி, என்னோட ஃபஸ்ட்டு பையன் விஜய் தான். அந்த தம்பிக்கு தான் நான் முதல்ல ஓட்டு போடுவேன். நான் வரட்டும், நான் சான்ஸ் கொடுப்பேன், வந்து அவர் செய்யட்டும், நல்லது பண்ணுவாருன்ற நம்புறாங்க. அது உண்மையே சொல்றாங்க. இப்போ ஷாலின் எழுதிட்டு இருக்காங்க, சின்மை எழுதிட்டு இருக்காங்க, வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குற நமக்கே சோர்வு அடையுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரோலை பார்த்து நீங்கள் சோர்வடைஞ்சு போனதுண்டா? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்மோட கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் சோனியா வந்திருக்கிறாங்க. வணக்கம் சோனியா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. எனக்கு தெரியும், அதனால் மக்களுக்கு தெரியறதுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதை, என்னென்ன சேனல்ஸில் என்னென்ன டிஜிட்டல் டீம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார், நான் 2009 சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கேன். சத்யம் டிவியில் ஸ்டார்ட் பண்ணி கேப்டனில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் புதிய தலைமுறை திரும்ப ட்ரெயினியாக போய் ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் தான் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரியாக நியூஸ் 7 தமிழில் வந்து கிடச்சிது. டைம் பார்க்காம ஒரு ஆர்வம் இருக்கும்ல புதுசாக ஒரு பண்ணுறதுக்கு. அப்போ எல்லா சான்ஸுமே எனக்கு கொடுத்தாங்க. ஆங்கரிங் கொடுத்தாங்க, சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ப்ரைம் டைம் ஷோஸ் ப்ரொடக்ஷன், ஒரே டைமில் 4 ஷோ, ப்ரைம் டைம் 7 மணி 7:30 மணி, வீக்கெண்டில் ஒரு வியப்பூட்ட விஞ்ஞானம்னு ஒரு ஷோ ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் புதிய தலைமுறையோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டீம், அங்கேயும் ஒரு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டீம் நான் தான். ஏன்னா எனக்கு சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு நியூஸோட அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் அங்கே ரீச் கிடச்சிது. இப்படி தான் இருக்கணும், ஒரு வெப்சைட்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு யூடியூப்னால் இப்படி தான் தம்ப்நெயில் இருக்கணும், உடனே ஆன் ஏர் போன முதல்ல நம்ம தான் வீடியோ போடணும், நம்ம வீடியோ தான் ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணேன். அதுக்கான சான்சஸ் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 24am ஸ்டுடியோஸ் சோஷியல் மீடியாவில் வந்து சும்மா எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆடி ராஜா சார் வந்து டிஎம் பண்ணி வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, அது ஒரு பெரிய ஒரு 1.5-2 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணேன். சினிமா ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. ஜெயா டிவியோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டீம், ஜெயா டிவியோட ஹோல் 4 சேனல் டிஜிட்டல் டீமோடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டீம் நீங்கள் தான் உருவாக்கிருக்கீங்க. புதிய தலைமுறை ஜெயா. ஓகே, நான் வந்து நிறைய ரெக்ரூட் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் தான். என்னென்ன செட்டப்பு என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணி கொடுத்தேன். எவ்வளோ ட்ரால், எவ்வளோ கட்டுக்கதைகள். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட அந்த ஒரு வன்மம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. என்ன மாதிரியான ட்ரால்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? குறிப்பாக திமுகவுடைய அந்த ஐடி ஆபாஸ் இவங்க உங்களை திட்டமிட்டு அப்படி ரொம்ப கார்னர் பண்ணுவாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் அந்த ட்ரெண்ட் ஆனதுலாம் சொன்னல, அந்த டைமில் எனக்கு பிஜேபி சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கடிகள், இப்போ ஆன்லைனில் அது பற்றின நிறைய அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அவதூறுகள்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்தது. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு இல்லாது. என்னென்னா 2021 வரைக்கும் சிபிஎம்மோட போராட்டங்கள், விசிகேவோட போராட்டங்கள், இப்போ சிஏவோட ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துக்கும் போவேன். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் போராட்ட காலத்துல எல்லாத்துக்குமே கூட இருந்திருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சி, பேரறிவாளன் விடுதலை, அந்த எழுவர் விடுதலையோட கேம்பெயினில் ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே என்னோட பங்கு இருந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட நீங்கள் நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துருக்கீங்க. நிறைய இருக்குது, நிறைய போராட்டங்களில். அப்போ பேரறிவாளன் அவங்க மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கேன். ஈவன் லயலா காலேஜோட ஸ்டூடெண்ட் போராட்டம், அதுலேயே நான் முன்னாடி உட்காந்துருப்பேன். ஸோ அந்த டைம்லேருந்தே இருக்குது. அப்புறம் May 17 எல்லா போராட்டங்கள்லேயும் இருப்பேன். விட்னஸ் மாதிரி ரொம்ப முன்னாடி நிற்க மாட்டேன், ஸ்டேஜ்லலாம் இருக்க மாட்டேன். பட் எப்பயுமே நம்ம ஒரு மக்களோட வாய்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். 2021 இவ்வளோ போராட்ட காலத்தில் இருந்தவங்களை ஏன் அவ்வளோ ஐடி விங்கில் தாக்குதல் பண்ணுறாங்க திமுகவில்? அதுதான் 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பேச்சுரிமை இதெல்லாம் இருந்தது. 2021க்கு அப்புறம் பார்க்குறேன், என் கூட பேசிகிட்டு இருந்த யாருமே காணோம், நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாரும் எப்படி ஆகிட்டாங்கன்னா, எல்லாரும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அப்படி எனக்கு அது ரொம்ப தப்பாக இருந்தது. என்ன எல்லாருமே இப்படி மாறிட்டாங்களே, நம்ம மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கோமே. எனக்கு என்ன, ஒரு ஆளுங்கட்சினா மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அதுதான். ஆனால் இவங்க பாராட்ட மட்டும் வந்துட்டு இருந்தாங்க, யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல, மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிபிஎம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் களத்தில் இருந்தாங்க, விசிகே களத்தில் இருந்தாங்க, மக்களோட எல்லா சின்ன சின்ன போராட்டங்கள் கூட கையில் எடுத்தாங்க எல்லாருமே. பட் 2021க்கு அப்புறம் அது இல்லவே இல்லை. ரொம்ப பெரிய விட மாட்டாங்களே, அவங்க பேசினாங்கன்னா மறைமுக நெருக்கடி, நேரடி நெருக்கடின்னு நிறைய நெருக்கடி. தனி மனிதர்களுக்கே நெருக்கடி தரும் பொழுது கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்கத்தான். பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு
அதுதானே ஃபேசிசம், பேசவே கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் திரும்பவும் எழுத ஆரம்பித்தேன். நிறைய அப்போது யார் யார் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்றது சில விஷயங்கள்லாம் கூட நான் டைம்லைனுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஏன்னா நான் 2021 முன்னாடியுமே இப்போது எனக்கு கிஷோர் கே சுவாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்யூஸ் பண்ணும்போது அப்போ சிபிஎம் வந்து என் கூட போராட்டத்துக்கு களத்தில் நின்றுச்சு. சிபிஎம்லேருந்து செல்வா, கனகராஜ் தோழர்லாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நின்று நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு வந்து நின்னாங்க. ஸோ அதே தானே இப்பயும். அப்போ இதுக்கும் வர மாட்டாங்க, ஒருத்தர் கூட என்னன்னு கூட கேட்கல. கிஷோர் கே சுவாமி பண்ணால் தப்பு, திமுக ஐடிவிங் பண்ணால் சரியா? அது ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? எங்கள் டைமில் இல்லை, நான் எழுதுறது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சதான் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி எல்லாரும் இப்படி தான் இருக்க போகிறாங்க. ஈவன் விசிகேலேருந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நிறைய விஷயங்களில். அந்த சப்போர்ட் ஏன் இப்போ வர மாட்டேங்குது? இல்லையே, 2021 அப்புறம் யாருமே பேசுறது இல்லையே, என்ன நடந்தாலும் பேசுறது புரியலையே. 2021 அப்புறமேட்டு என்ன உலகம் அழிஞ்சிருச்சா, எல்லாம் அப்சைட் டவுன் எல்லாம் மாறிடுச்சா, எல்லா போராளிகளும் ஸ்லிப் மோடுக்கு போயிட்டாங்களா? இருக்காங்களா ஃபஸ்ட்டு போராளிகள்? என்னதான் ஒரு கம்யூனிட்டி என்னாச்சுன்னே இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. முன்னாடி இருந்தால் அந்த ஒரு ஃப்ரீடம், ஒரு தப்புனா அது தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட யாருமே இல்லை. ஆனால் நான் இப்போ ஷாலின் எழுதிட்டு இருக்காங்க, சின்மை எழுதிட்டு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு என்ன மனசில் படுதோ தப்புனா வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்து மனசாட்சியே இல்லாமல் போட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குற நமக்கே சோர்வு அடையுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரோலை பார்த்து நீங்கள் சோர்வடைஞ்சு போனது உண்டா? ஆரம்பத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. நீ என்ன பேசுனா எனக்கு என்ன ஆக போகுது, நான் யாருன்னே உனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, எனக்கு என்ன நடந்துட்டுருக்கு, நான் என்ன மாதிரி லைஃப்பில் இருக்குன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. நான் சொன்னால் தானே தெரியும். நான் போடுற இன்ஸ்டாகிராம் போஸ்ட், நான் போடுற ட்வீட் வந்து என்னோட பார்வையின் கீழே தான் இருக்குது. நான் என்ன காட்டுறனோ, என்ன போர்ட்ரே பண்ணிக்கிறனோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உண்மைன்னு அது கிடையாதுல்ல. உண்மைங்கிறது வேறு, என்னோடய லைஃப் வேறு, நான் வந்து டே டு டே ஆக்டிவிட்டி வேறு. நான் காலையில் இருந்து நான் ஜெயா டிவியில் இருந்த வரைக்கும் நான் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் எப்போ வீட்டுக்கு வரேனே எனக்கு தெரியாது. அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருக்கும். காலையில் மூவி இருக்கும், மூவி லான்ச் இருக்கு, அன்றைக்கி வந்து ஷூட்ஸ் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், ஈவினிங் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஆடியோ லான்ச் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் எனக்கு இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. இதை உள்வாங்கிறது கூட அவனுக்கு ஒருத்தர் இல்லை, தூக்கி போட்டு மிதிச்சிட்டிங்க. சரி, ஒய் டிவிகே விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை நீங்கள் ஆதரிக்க காரணம் என்ன? ஆமாம், பேசிக்காக விஜய் ஃபேன். ஆனால் பொலிட்டிக்கலாக அந்த விஜய் ஃபேனுங்கிறதுக்காக நான் ஆதரிக்கலை. விஜய் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதுக்காக வந்து ஒரு பார்ட்டியாக ஒரு ஆதரிப்பேனா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை, கண்டிப்பாக நான் ஆதரிக்க மாட்டேன் ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தான். யார் கேட்டாலும் தெரியும், சோனியானா விஜய்னா அப்படி தான் ஆன்லைனில் இருக்கும் எப்பயுமே. ஆனால் என்னென்னா 2021 அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கைவிடப்பட்ட ஒரு மனநிலைமை. யாருமே இல்லையே, பேசக்கூட யாருமே இல்லையே, நமக்கே இப்படி. அப்போது ஒரு சாமானியனோட நிலைமை என்ன? இப்போ என்ன எல்லாருக்கும் தெரியும், நம்ம பேசுகிறதுக்கே கூட நிற்கிறதுக்கு யாரும் 2021 முன்னாடி கூட இப்படி வரிசையாக நின்ன யாருமே வந்து 2021 அப்புறம் யாருமே இல்லை. என்ன தோழராச்சு, என்ன போயிட்டுருக்கு, இதுவா, அப்போ இதை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு வருவாங்களா? அந்த கால்லாம் எனக்கு வரவே இல்லை 2021 அப்புறம். ஸோ என்னென்னா கைவிடப்பட்ட ஒரு மனநிலைமையில் தான் நான் இருந்தேன் 2023 வரைக்குமே அப்படி தான். இவர் வருவாருன்னு தெரியும், ஆனால் இப்போ வருவார் அப்போ வருவார்லாம் நினைக்கவே இல்லை. நான் ஒரு சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அப்போ கூட எனக்கு ஒரு பார்ட்டின்னு வந்தால் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ மாநாடு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. மாநாடுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு நேரில் போயிருந்தீங்க. ஆமாம், ஒரு 50 வயசில் தன்னோட கெரியரை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வரணும், மக்களுக்காக நான் எதாவது நல்லது பண்ணணும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் ஓகே, மக்களுக்காக ஒருத்தர் பண்ண வராங்கன்னா அப்போ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் பார்ட்டிக்கு யூஸ் ஆச்சுன்னா நம்ம அது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிற்கணுங்கிற முடிவு வந்து நான் எடுத்தேன். அவங்க பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3rd மந்தில் தான் நான் வந்து ஓகே சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு என் பயோவில் வந்து என்றெழும் தளபதினு அதுக்கப்புறம் தான் மாற்றிட்டு அதுலேருந்து கண்டினியூவஸாக இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறது. அது போக கரெக்டாக டிவிகேக்கு தான் நிறைய அங்கே நெகட்டிவிட்டி வேறு பரப்பிட்டு இருந்தாங்க. எப்படி நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இப்போ எனக்கு இப்போ சின்மயி, ஷாலின் மாதிரியான ஆட்களுக்கெலாம் வந்து நடந்துட்டுருக்கு. அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இவங்களை எதிர்த்து பேசுகிற ஆண்களுக்கும் நிறைய நடந்திருக்கு. ஈவன் வந்து ஜேர்னலிஸ்ட்ஸ் நிறைய பேர், ஈவன் ஷபீரை வந்து போட்டு கடிக்கிறது, தன்யாவை போட்டு கடிக்கிறது, இது மாதிரி மொத்தமாக வந்து அட்டாக் பண்ணுறதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஆன்லைனில். நம்ம பார்ட்டியில் இருக்க பல பேருக்கு நடந்திருக்கு.
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இந்த பார்ட்டிக்கு நிறைய நெகட்டிவிட்டி வரும்போது எனக்கு யார் யார் அந்த நெகட்டிவிட்டி பரப்புறா என்னென்னு அந்த ஒரு அவங்க மொத்த கம்யூனிட்டி எனக்கு தெரியும் தானே. சரி அப்போது நம்ம வந்து வாய்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். அது எடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து தளபதியோட ஒரே நோக்கம் தான், மக்களுக்காக நான் வந்து எதாவது பண்ணணுன்ற ஒரு முடிவு அவர் எடுத்தது தான். கண்டிப்பாக அதுக்காக அன்றைக்கி எனக்கும் அதுதான் பேஸ். எனக்கு எதாவது நம்ம இருக்கிறோன்னா மக்களுக்கான ஒரு வாய்ஸாக தான் இருக்கும். இப்போ ஜேர்னலிசமே என்னென்னா ஒடுக்கப்பட்டவங்களோட குரலாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சியோட குரலாக இருக்க வேண்டிய வேலை நம்ம கிடையவே கிடையாது. வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கவங்களோட வாய்ஸாக தான் நம்ம இருக்கணும். அது நான் என்றைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆச்சரியம் என்னென்னா நீங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். நான் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதால் சொல்லலை, இந்த ஊடகத்துறையில் 4 நூற்றாண்டு கால அனுபவம் இருக்கிறதால சொல்கிறேன். ஏன் பெண்கள் மத்தியில் இத்தனை வரவேற்பு வருது? நீங்கள் ஏன் அப்படி அந்த ஒரு வெல்கம்னஸ் இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இவர் வந்து எத்தனை வருஷமாக போட்ட உழைப்புலாம் இருக்குல்ல, ஆன்ஸ்க்ரீனில் போட்ட உழைப்பு, அப்புறம் இவரோட நடவடிக்கைகள் பார்த்துட்டு இருக்குது. இவர் வந்து விஎம்ஏல பண்ணது, அதோட இவர் ஒவ்வொரு நீங்களே நம்ம முதல் சந்திப்பே விஎம்ஏ தான். 2017 அந்த பீரியடில் விஎம்ஏல ஒரு பிரதர் இந்த ராஜன் சொல்லி என்னுடைய தம்பி, அவர் மூலமாக தான் உங்களை சந்தித்தேன் நான், ஞாபகம் வருது. அது இப்போ இவர் என்னென்னா தளபதி என்னென்னா ஆன்ஸ்க்ரீனில் போட்ட ஒரு எஃபர்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் எங்கே பேசினாலுமே ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமாக தான் அவர் நிறைய இடத்துல முன் வச்சுருக்கார். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், மக்களுக்கு எதாவது பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காருன்னு. மக்களுக்கு இப்போ வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்லை யார் மேலேயும். யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நமக்கு யாராவது நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. பெண்கள் தான் வந்து கரெக்டாக முடிவு எடுப்பாங்க அந்த விஷயத்தில். ஒருத்தருக்கு வந்து சேஞ்ச் வருதுன்னா அவர் கூட நம்ம நிற்கணும் அப்படிங்கிற முடிவு எப்படி நான் எடுக்கிறனோ அப்படி தான் எல்லா தாய்மார்களும் எடுத்திருக்கான்னு நான் இன்றைக்கி பல பப்ளிக் பைஸ் பார்க்குறேன். டெய்லி வந்து நான் கேட்குறேன், தாய்மார்கள் சொல்கிறதுல என்னோடய மூத்த பிள்ளை, என்னோடய ஃபஸ்ட்டு பையன் வந்து தளபதி, என்னோடய ஃபஸ்ட்டு பையன் விஜய் தான். அந்த தம்பிக்கு தான் நான் முதல்ல ஓட்டு போடுவேன். வரட்டும், நான் சான்ஸ் கொடுப்பேன், வந்து அவர் செய்யட்டும், நல்லது பண்ணுவாருன்ற நம்புகிறாங்க. அது உண்மையே சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், மனப்பூர்வமாக சொல்கிறாங்க. நான் ஒன்று பார்த்தேன், 16 வயசு பையனை பார்த்தது மாதிரி இருக்குது சிஎம்ஐ பார்த்தப்பன்னு ஒரு செய்தி பார்த்தேன். அது அவர் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் சார், வந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் அவர் தான் நீங்கள் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். ஆனால் அந்த உப்புமையை பாருங்களேன், அவரை 16 வயசு பையனாக காட்ட வேண்டிய அந்த அஜெண்டாவுடைய நரேட்டிவுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த பக்கம் பெண்கள் ரொம்ப ஆர்கானிக்காக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேமாக, அவங்க வீட்டில் ஒரு அண்ணனா தம்பியா மகனா பார்க்கக்கூடியதை வந்து நான் வந்து ரசிக்கிறேன். இன்னொரு பக்கம் இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி சோனியாவுக்கு வர்றது, சின்மைக்கு நடக்கிறது, இன்றைக்கி ஷாலின் நடக்கிற கொடுமை நாளைக்கு அவங்க வீட்டு பெண்களுக்கும் நடக்காது என்ன நிச்சயம்? விமர்சனங்களே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இந்த ஆளுங்கட்சி? விமர்சனத்தின் மீது இந்த ஆளுங்கட்சி எப்படி? இப்போ பேசிகிட்டு இருக்க எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு அப்பா எல்லாரும். நான்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஜென்ரேஷன் உள்ளே வரணும். அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த கஷ்டம் வந்து என்னன்றது அவங்களுக்கு அப்போ தான் புரியுமோன்னு கூட நான் பல வாட்டி நினச்சிருக்கேன். சின்மையை வந்து நிறைய வந்து அவங்க ஆதங்கத்தில் வந்து ஒரு சாபம் விடுற மாதிரி பேசுவாங்க. நான் ஆரம்பத்தில் ரொம்ப அது ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன், வேறு என்ன பண்ண முடியும்? அண்ட் இவ்வளோ நடக்கும்போது அவங்களுடைய லீடர்ஸ் இருக்காங்களே ஒரு கள்ள மௌனத்தோடு இருக்காங்க. இது தப்புப்பா, அவங்க விமர்சனம் சொன்னால் இப்படி நீங்கள் அட்டாக் பண்ணாதீங்க, நாகரிகமாக பேசுங்க. ஒருத்தர் கூடவா மனசாட்சி இல்லைன்னு தெரியல. 4 வருஷமா நடக்கிறது வந்து தெரியாமல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நான் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சே பரவாயில்ல, எதுக்கு இதுக்குள்ளே போய் நம்ம சரி பண்ணணும், இருந்தால் என்ன, இப்போ பேசினா என்ன, பேசிட்டு போகிறாங்க, ஏன் நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல. இதுக்கு முன்னாடி ரசிக்கிறாங்களோ, நீ பேசு நான் கண்டுக்காத மாதிரி. அது கூட நான் நினைச்சேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி பெரியவர் முறைகிறாரு, சின்னவர் நீ பேசு நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஸ்டேஜில் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, பெண் நிர்வாகிகள் இருக்காங்கன்னும் போது அதை ரசிக்காமல் எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்களால ஏற முடியும்? அதுக்கான ஸ்பேஸ் யார் உருவாக்கி கொடுக்குறது? இப்போ நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, யார் சத்தமாக உங்களெல்லாம் கூட சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சத்தமாக யாராவது பேசினா கூட நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் கம்மியாகவே பேசு, நம்ம இப்படி போ, நம்ம இப்படியே போ அப்படின்னு. அதுதான் நம்ம தலைவர் வந்து நமக்கு வழிகாட்டுறது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவங்கள இப்போ மட்டும் இல்லை, பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பல ஸ்டேஜில் வேணாம் நண்பா, நம்ம அந்த மாதிரி போயிட வேணாம், அப்படி தான் சொல்லுவார் அவர். அப்படி தான் ஒரு தலைவர் வந்து அப்படி தான் இருக்கணும். ஒரு நம்மளோட கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும், ஒரு மொராலிட்டி இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் அவங்க தலைவர். அதுதான் நம்ம விஜய் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அது இப்போ இருக்க யாருக்குமே இல்லை. இருந்திருந்தா இந்த 4 வருஷம் இவ்வளோ அப்யூசஸ் நடந்துகிட்ருக்கு, சின்மையை ஃபேஸ் பண்ணியிருக்கான். இது தெரியாத இவங்களாம் தெரிஞ்சவங்க,
தெரியாத எத்தனையோ பெண்களுக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்கன்னும் போது வந்து தெரியாமல் கண்டிப்பாக நடக்கலை. A to Z எல்லாருக்குமே தெரியுது, தெரிஞ்சே தான் இது விட்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறது, இப்போ சோனியாவையும் ஷாலினியும் போட்டு அடிச்சிட்டா விமர்சனம் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு அப்கமிங் ஒரு ஜூனியர் ப்ரொடியூசர், ஜூனியர் ஜேர்னலிஸ்ட் லேடி ஒருத்தங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துறது. பார்த்தியா அவங்க நடந்த மாதிரி உனக்கு வந்து உனக்கே இந்த வேலை அப்படின்னு நண்பர்கள் நல்ல விரும்பிலேயே சொல்லுவாங்களே. ஸோ இது ஒரு பெரிய த்ரெட் ஃபார் டெமோக்ரஸினே நான் பார்க்குறேன் இல்லையா? கண்டிப்பாக பேசவே கூடாதுன்னு சொல்கிறது. கஜினி படத்தில் வில்லனை பார்த்து அசின்னு ஒன்று சொல்லுவாங்க, உங்களா மாதிரி ஆட்களால் தான் பெண்கள் வந்து திரும்ப கிச்சனுக்கு போயிடுறாங்கன்னு. அது மாதிரி தான் இது. என்னென்னா யாரும் பேசக்கூடாது, நாங்கள் வைக்கிறதா இங்கே சட்டம். வந்து வேணா நீ வந்து இப்படி நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நீ நிற்க முடியாது, நீ போய் உள்ளே எங்கேயா போய் பதுங்கிக்கோன்னு நீ பேசக்கூடாது. இல்லைனா இந்த பக்கம் வந்து பேச என்ன வேணால் பேசலாம். இந்த பக்கம் நம்ம போனோன்னா என்ன வேணால் பேசலாம், யாரை வேணால். ஒரு கேட்க கூட எதுவுமே கிடையாது. இப்போது அப்போசிஷன் பார்ட்டி லீடரையே வந்து அவ்வளோ ஆபாசமாக பேசிட்டு உட்காந்துனா இருக்கு. பெண் நிர்வாகிகளே இருக்காங்க தானே. இப்போ அது வழக்கு போட்டு அந்த வழக்கு இப்போது நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து அதுதான் அந்த பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறது. யாரும் இனி பேசக்கூடாது, பேசினா உனக்கு இதுதான் நிலமை, இப்படி தான் நீ ஓட வேண்டியது இருக்கும். எல்லாரையும் தெரிஞ்சு வச்ச இவங்களுக்கே இப்படி நிலமைன்னு போது நம்மளாம் என்ன பண்ண முடியும்? இப்போ நிறைய பெண் நிர்வாகிகளுக்கே நாம் இப்போ பொலிட்டிக்கலாக பேச வரணும்னு நினச்சா கூட இல்லை வீடியோ போட பயப்படுறாங்க, ஒரு டிபி வைக்க பயப்படுறாங்க. நான்லாம் அந்த காலத்துலேயே டிபி வச்சவ. இப்போ இன்ன வரைக்குமே ஒரு 15 years கழிச்சுமே பெண்கள் வந்து சொந்த டிபி வைக்க முடியல, ஒரு சொந்த ஃபோட்டோ வைக்க முடியல. 2025 தன்னுடைய சொந்த ஃபோட்டோவை வச்சா அவங்க எதாவது பண்ணிடுவாங்க, பயப்படுற அளவுக்கு இருக்கு. எவ்வளோ பெரிய த்ரெட்டு. இதில் இவங்க தான் வந்து பெண்ணிய போராளிகள், பெண்ணியத்தை வந்து காக்குறோம், சமூக நீதி, பெரியாரிசம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னும் வேடிக்கையே. ஒரு டிபி வைக்க முடியல, ஒரு ஃபோட்டோ போட முடியல நம்மளால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் தான். அப்புறம் முற்போக்கு, தமிழ்நாடு தான் வந்து முற்போக்கானதுன்னு இவங்களே சொல்லுவாங்க. எனக்கு அப்போலாம் நான் வந்து சிரிச்சிக்க வேண்டியதான். நம்ம தமிழ்நாடும் தமிழர்களும் முற்போக்கானவர்கள் தான் இவங்க சொல்றது தான் சொல்றேன். நீ முற்போக்கா நடந்துக்கிறியா? அதிகாரத்தில் இல்லாத போது முற்போக்கு, அதிகாரம் கையில் வந்த பிறகு பிற்போக்குனா இது அந்த ரைமிங்கில் இன்னொரு வார்த்தை தான் இருக்கும். பெண்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த சோஷியல் மீடியா உள்ளார, அரசியல் உள்ளார வரலாமா? உங்களுக்கு கருத்து என்ன? எனக்கு ரொம்ப ஆசை வரணும்னு. ஆனால் இங்கே வந்து இப்போ டிவிக்கே வந்து பெண்களுக்கு எவ்வளோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட இதுலேயே வந்து எண்ணி ஒரு 10 பேர் 15 பேர் தான் எங்களாலவே சூஸ் பண்ண முடியுது. இவ்வளோ தான் இருக்கிறாங்களான்னா இப்போ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல் போவோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாரும் ஆன்போர்டு ஆவாங்க. மகளிர் அணி ஒரு பெரும் படை இருக்கு. ஆனால் சோஷியல் மீடியா அவங்க வர விட மாட்டானுங்க. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து எந்த ஐடியில இருந்து தாக்குதல் பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பயம் இருக்குல்ல. இப்போ ஆன்லைனுக்கு போய் நீ ஃபோட்டோ போட்டிங்கன்னா உன்னை மாஃப் பண்ணுவான், எடிட் பண்ணுவான், ஃபோட்டோ வச்சு ட்ரோல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அது இருக்கும்போது நம்ம இது பண்ணணுமான்ற ஒரு கொஸ்டினோட தான், ஒரு பயத்தோட தான் உள்ள வராங்க. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸ்டாலினோட ஒரு ட்வீட்ல கூட போட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு இந்த செய்தி போய் எங்கேருந்தோ ஏதோ ஒரு தலையில் பூ வச்ச மாதிரி கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஸ்க்ரீன் கிராப் பண்ணி அதே ஐடி வந்து அதுக்கு போன வருஷம் எனக்கு பண்ணுறான். அதே ஐடி சேம் டிஎம்கே ஹேண்டிலோட கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்கள் ஃபோட்டோ தான். போன வருஷம் எனக்கு நடக்குது. எனக்கு துபாயிலேருந்து கால், என்ன எதுவும் பிரச்சனையா உனக்கு, இந்த மாதிரி ஏதோ வீடியோ வந்திருக்கு. வீடியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஹேண்டில் பண்ணுறது கூல். ஆனால் அதை பார்க்குற நம்மளோட சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான். அப்போ இந்த காவல்துறையில் இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணி நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்களா அவங்க? சைபர் விங்கலாம் என்ன சிரிக்கிறீங்க? ஒரு 13-15 கம்ப்ளைண்ட் இருக்குது. இதெல்லாம் எப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல, கிடப்பில் வச்சுருக்கேன். ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கே வந்து துரித நடவடிக்கை அவங்க எடுக்கலன்னா அப்போ சாமானிய பெண்களுக்கெல்லாம் அப்போ ஒரு பாதுகாப்பற்ற விஷயம் இல்லையா? அது அவங்க செயல்படணும்ல. எவ்வளோ பேருக்கு சார் எனர்ஜி இருக்கும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு லாயர் வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்புறது, அதுக்கப்புறம் கோர்ட் போய் ஏறி இறங்குறது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து தளபதி சொன்னதை தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அண்ணா அவர் இருக்கார், சகோதரர்கள் நாங்கள்லாம் இருக்கிறோம். இன்னும் நிறைய தீவிரமாக களமாடணும், இன்னும் வேகமாக செயல்படணும். சோனியா மாதிரி இன்னும் நிறைய பேர் வெளில வரணுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய உடனடி இலக்குகள் என்ன பண்ண போகிறீங்க? எதிர்கால திட்டங்கள், ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ், பிளான்ஸ்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? அதான் நீங்கள் அவ்வளோப்படாமல் சொன்னீங்க. நான் ஒன்று மட்டும் எப்பவுமே நினப்பேன், பயந்தது கிடையாது. நம்ம நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கும், நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல, அப்போ நம்ம ஏன் பயப்படணுன்ற துணிவு எப்பயுமே எனக்கு இருந்திருக்கு. அது வந்து டிவி கேக்கு முன்னாடி இருந்திருக்கு, இப்போ டிவி கேக் வந்தப்போ இன்னமும் ஜாஸ்தியாக தான் ஆயிருக்கு எனக்கு. நீங்கள் ஆமாம், அந்த துணிவுங்கிறது வந்து என்றைக்குமே விட்டு போகாது. ஏன்னா நம்ம நேர்மையாக இருக்கும்,
நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்ம வந்து தப்பு பண்ணல. ஒவ்வொரு ட்வீட்டை கூட வந்து நான் வந்து ஒரு 4 வாட்டி படித்து தான் நான் போடுவேன். ஒரு யூடர்னோ ஒரு டிஎன் ஃபேக்ட் செக்கை கூட வந்து நம்மளை வந்து சுட்டி காட்டி இதை சொல்லக்கூடாதுங்கிறதுல வந்து நான் என்றைக்கோ முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு நினைவுபடுத்துறீங்க. டிஎன் ஃபேக்ட் செக்கில் வந்து இது மாதிரி அவதூறுகள்லாம் செக் பண்ணி அது அவதூறு, இது ஷாலின் கிடையாது, இது ஷாலின் அது வர மாட்டாங்க. ஷாலின் ஏதாவது ட்வீட் போட்டா வருவாங்க. இப்போ நான் ஏதாவது ட்வீட் போட்டா ஏதாவது சின்னதா தப்பு இருந்தா அம்பேத்கர் சந்தித்தாங்களா இல்லையான்ற இதுல அவங்கள எவ்வளோ பெரிய விஷயம் நாட்டுக்கு. ஆனா அது ஷாலின் வீடியோ கிடையாது, ஷாலின் போட்டோ கிடையாது, ஷாலின் மீது வைக்கிற எந்த அவதூறுலையும் மனசாட்சியே கிடையாது, அது மனித தன்மையே கிடையாதுன்னு இப்போ வரைக்கும் டிஎன் ஃபேக்ட் செக் பண்ணவே இல்லையே. என்கிட்ட தான் நிறைய வாட்டி திட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. சமூகத்தில் அவர்களுடைய பொறுப்புணர்ச்சி அவங்க உணரணும். இந்த சிவில் சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் ஒரு அலைன்மெண்ட் இருக்கலாம், எல்லாருமே ஒன்று லெஃப்ட்டு இல்லை ரைட், அப்படி தான் அவங்க திங்கிங் பேட்டர்னே இருக்கும். அதை தாண்டி அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் என்னுடைய லெஃப்ட் லீனிங்கோ இல்லை ரைட் லீனிங்கோ நான் என்னுடைய பொறுப்புணர்ச்சி உணர்ந்து தப்புனா தப்புன்னு கால் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச மனதைரியமும் அறமும் வேணும். அது இல்லைனா அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வெளியில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தனி இப்போது ஷாலின் வந்து எந்த கட்சியுமே இல்லாதவங்க, இப்போ சின்மையை எந்த கட்சியுமே இல்லாதவங்க, இப்போ சோனியா வந்து இத்தனை நாள் எந்த கட்சியிலையுமே. இப்போ எங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணுற ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் தனி மனுஷங்களை வந்து நீங்கள் இப்படி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே. ஒரு கவர்மெண்ட்டில் கேட்கலாம்ல கேள்வி, எவ்வளோ கேட்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது. அதில் ஒரு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, அப்போ அதுதானே மக்களுக்கான ஒரு வேலை, மக்களுக்கான ஒர்க் தான் நம்ம பண்ணணும். தனி மனுஷங்களை நீ சரி பண்ணி தனி மனுஷங்களை அட்டாக் பண்ணி உங்களுக்கு என்ன வரப்போகுது? எனக்கு அதுதான் நான் ஒரு வாட்டிக்கு ஆமாம் நீ தனி மனுஷங்களை கரெக்ட் பண்ணி தான் இங்கே நாட்டுக்கு எதாவது நடக்க போதா அப்படின்னு. ஸோ அந்த பொறுப்புணர்வு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ், அவங்க என்ன அங்கே சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது. டிவிகேவுடைய ஆலோசனை கூட்டம், தகவல் தொழில்நுட்ப பணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிட்டீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆமாம், அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. முதல் நாள் நைட்டு லைனாக வந்தது கால், நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னென்னா போக முடியாத சுச்சுவேஷன். நான் வந்து 3 நாள் லீவ்னால சரி நான் எப்பயுமே வழக்கமாக ஆரோவில் ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ ஆரோவில் கிளம்பி போயிருந்தேன். ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு திரும்ப போட வேகத்தில் காலையிலே திரும்ப கிளம்பி வந்து அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் போனேன். ஆனந்த் அண்ணா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட். சிடிஆர் அண்ணா வந்து பல வருஷமாக எனக்கு வெல்விஷர் அவர். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. வேளாமணி தோழர், ஆதவ் அர்ஜுனா சார், எல்லாருமே ஒரு எப்பயுமே ஆக்சுவலாக டிவிக்கே அப்படின்னாலே விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னாலே நாங்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் இருப்போம். அது ஒரு ஃபேமிலியாக தான் எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு. ஒரு மெர்சல் ஆடியோ லான்ச், பிகில் ஆடியோ லான்ச்சு, தளபதியோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் ஒன்றா தான் போவோம். விஜய் ஃபேன்ஸ் அப்படிலாம் ஒன்றா போகும்போது அது எப்பயுமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து லியோவோட சக்ஸஸ் மீட்டுக்கு போனப்போ கூட ஒரு ஃபோட்டோ வந்து வைரலாக போயிருக்கோம். அது கூட ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி தான் நாங்கள் போவோம். ஒரு 15 பேர், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க சிலர், அப்புறம் ராம் தம்பி எல்லாருமே சேர்ந்து தான் போவோம். போகும்போது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். நேற்றுமே எனக்கு ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் அதுதான். குருவோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதுவுமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு ஃபீல் தான். இப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போனோம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ரொம்ப ஒரு வீடு மாதிரி. ஆனந்த் அண்ணாலாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி தான் அன்றைக்கி போச்சு. ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தான் எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு சார். பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் உடன் பிறந்த சகோதரி தவறி இருந்தாங்க. அந்த துக்கத்தை இதயத்தில் வைத்து, கடமையை கண்ணில் வைத்து அந்த இடத்துல வந்து அவர் நின்னார். அதுதான் டிவிகே. ஆமாம், இதுதான் தமிழக வெற்றி கழகம். தலைவரினுடைய அந்த உயர்ந்த லட்சியங்களை வலுவாக்க, உங்களுடைய லட்சியங்களில் நீங்கள் வெற்றி பெற இன்னும் கடுமையாக களப்பணியாற்ற இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக இன்றைக்கி இருக்கிறீங்க. அதில் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸும் வந்துட்டீங்க. இன்னும் பல்வேறு உயரங்களை திசையிட்டும் சென்று தொடுவதற்கு ராஜ்மோகனுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்ஸ்.